இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அது தக்காளி சட்னி மசால் தோசையாக மாற்ற போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் கலந்து தான் நம்ம வீடியோவாக போட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் விளக்கு வச்சு தான் பண்ணியிருக்கேன். மழை பெஞ்சதுனால எல்லா கட்டையும் ஈரமாயிடுச்சு, அதனால் இன்றைக்கி விளக்கு வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகி கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கூட பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். அது ஏற்கனவே மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு, அதனால தான் அப்படியே போட்டேன். இப்போது இது நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மசாலா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் என்ன நல்லா இருக்குன்னா மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். சுட்டுருச்சு. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் அப்படியே சுண்டி சட்னி ஆகிடுச்சு. இப்போ தோசை சுட்டு அது மேலே வைக்க வேண்டியதுதான். இதான் மிச்ச வேலை இருக்குது. இப்போ கடாயை இறக்கியாச்சு. தோசைக்கல்லும் வச்சாச்சு. இப்போது தோசைக்கல் சூடாகிட்டே இருக்குது.
தோசைக்கல் நல்லா சூடானோடனே எண்ணெய் தேய்ச்சி தோசை ஊற்ற வேண்டியதான். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா தோசைக்கல் மேலே தேய்ச்சிடலாம். இப்போ கல் நல்லா சூடான தோசை ஊற்றிடலாம். மாவு ரெடி பண்ணிட்டேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா மேலே தடவிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச தக்காளி சட்னி மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து புது தோசை தான் ஊற்றிருக்கேன். அந்த தோசை ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிடுச்சு. தூக்கி போட்டேன் நான். அது தோசை மாதிரி வர சொன்னால் இட்லி மாதிரி வந்திருக்கு. அதனால் தூக்கி போட்டு ஒரு வாட்டி சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே தோசை ஊற்றிருக்கேன். இது வந்துச்சுன்னா தோசை சக்ஸஸ்ஸு, இல்லைன்னா தோசை ஃபுல்லாக ஃப்ளாப் தான். இது வந்து எவ்வளோ தான் நெருப்பெறி வச்சாலும் இந்த தோசை வரவே மாட்டுது. ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. தோசை கழுத்து தான் நகர்ந்தே போச்சுக்கோங்க. எல்லாமே பார்ப்போம். தோசை கல்லை கீழே இறக்கி வச்சாச்சு. இல்லை ஒன்றுமே தெரிய போதில்லை. ஸோ அடுப்பு இங்கே இருக்குது. தக்காளி சட்னியும் ஒரு தடவை சூடு பண்ணிக்கலாம். அந்த தோசை செஞ்சதுல இந்த இடம் தான் பாழா போச்சு. வேறு எந்த யூஸும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து உருளைக்கிழங்கு செஞ்சேன் தோசைக்கல்ல. அதனால தான் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன ஒரே ஒரு வாயில் போயிட போகுது. தக்காளி சட்னி ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். ஒன்றும் தெரியாது. சரி, ஃபோனே சூடாயிடுச்சு இந்த வெயிலில். நான் என்னமோ நினச்சேன் இந்த 2 ரெசிப்பியும் ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடும் நினச்சேன். 1 ஹவர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த விளக்கு எரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இந்த விளக்கு வந்து குட்டியோண்டு எரிஞ்சிருந்தது. அது வந்து நல்லா பெருசாக எரியறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான். ஸோ
ஸோ சூடாயிடுச்சு நல்லா. இப்போ இறக்கிடலாம் வாங்க. ரொம்ப சூடாக இருக்கு. இறக்கியாச்சு. சரி, ஓகே. தோசை ஃப்ளாப்பு, தக்காளி சட்னி சூப்பர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஓகே. லிட்டில் ஹார்ட்.